ஹலோ, இன்னைக்கு ஸ்கூல் டே மெனு என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு தோசை செஞ்சேன். லஞ்சுக்கு தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு கார வறுவலும் செஞ்சேன். ஸோ இதுக்கு உருளைக்கிழங்க நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்க நல்லா நாளாக கட் பண்ணி நல்லா பிடிச்சிட்டு சைடில் அதோடைய அகலத்தை ரெண்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் க்யூபாக கிடைக்கும். ஸோ ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஆட் பண்ணி சோம்பு ஆட் பண்ணி இஞ்சை நல்லா தட்டி ஆட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா எண்ணெயில் உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்குனீங்க அப்படின்னா மிளகாத்தூள் எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா போய் பேட்ச் ஆகிக்கும் ஒரு 2-3 மினிட்ஸில். அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிங்கன்னா உருளைக்கிழங்குல பேட்ச் ஆன மிளகாத்தூள் வெளியே வராது. ஃபைனலாக மூடி போட்டு நல்ல சிம்மில் நல்ல ஒரு 5 மினிட்ஸு திருப்பி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மொறுன்னு எண்ணெய் கம்மியாக உருளைக்கிழங்கு தயார். பச்சைப்பயிறு தோசையோட ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டெய்லி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, வீக்லி 3 டேஸாவது இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் தோசாஸ் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் அவ்வளோ முக்கியங்க. டெய்லி ஹெல்த்தியான ஃபுட்ஸை நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்களுடைய கவனம் அதிகரிக்கும். லஞ்சுக்கு மெயின் டிஷ் தேங்காய் சாதம். இதோட ரெசிபி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஸ்டைல் தேங்காய் சாதம், 2 சிம்பிள் 2 ஸ்பெஷல். உங்கள் வீட்டு லஞ்ச் என்ன, இந்த மாதிரி வேறு என்ன மெனு வேணும்னு